கல்லைய எங்க வச்சு எங்க சாப்பிட்றீங்க நீங்க? இந்தால வந்து உட்காருங்க. கல்லை கல்லை தின்னு போட்டு எம்மால வைக்கிறீங்களா? கல்லை கொடுங்க. இந்தாங்க, நான் சாப்பிடுவேன், நீங்க சாப்பிட்றீங்களா? அசிஸ்டன்ட் நீ கொடுத்தாகணும். அசிஸ்டன்ட் நான் தான் கொடுக்கணும். போனே என்னாச்சு? எங்க எங்கேயோ போனே என்னாச்சு? எங்க போனேன்? துண்டை போட்டு போனீங்கல்ல? துண்டை போட்டு போய் தான் நடக்க புத்து வாங்கிட்டு இருந்தேன். அழுதுட்டு எதுக்கு வந்தேன்? எப்போ அழுதுட்டு இருந்தேன்? துண்டை போட்டு போய் இந்தாங்க கடைக்காரன் அடிச்சிட்டானே. கடைக்காரனே கேட்டுட்டாங்க. அப்புறம் எங்க மாவு வாங்க போறேன்னு துண்டை போட்டு வந்தேன். துண்டை போட்டு வந்தேன். எங்க தெய்வத்தை காணும்? தெய்வம் உள்ள படுத்துட்டு இருக்கு. நீ ஒரு சுடிச்சு கொடுக்காத, கடைசியில நான் தான் உனக்கு ஒரு சுடிச்சு கொடுத்தேன். நீ என்னமோ சமையல் செய்யற. பாத்திரம் வளர்க்குறது நானு, வீடு கூட்டுறது நானு, துணி துவைக்கிறது நானு, கடலை மட்டும் உரிச்சு கொடுக்குறேன். ஆமா இது ஏன் ஓடிட்டேன்? ஹலோ, எங்க ஓடுது? வேலை செய்யல, அவ்வளோ ஒரு சங்கடம். என்ன சங்கடம்? எனக்கு ஒரு சங்கடம் இல்லையா? ஒரு நாள் லீவு. இந்த வெள்ளம் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு தானே சாப்பிட்றேன். இந்தாங்க கோயில் போலாம். எங்க வேளாங்கண்ணி தான் அதான் இதில் போகலாம். நீங்கள் ஃப்ளைட்டில் பெங்களூர் போகலாம். நீங்கள் வேளாங்கண்ணிக்கு எங்கேயாவது ஃப்ளைட் இருக்குமா? இருக்கா? நீங்கள் தானே சொன்னீங்க போகலாம். வேற எதுவும் விசேஷம்? ஒரு விசேஷம் பொள்ளாச்சி போயிட்டு வந்து மட்டன் எடுத்துட்டு வந்தேன். செஞ்சு சாப்பிட்டோம். இது மாதிரி செய்யணும். டெய்லி இது கொடுத்து நல்லா இருக்கு. இதே இன்னைக்கு அதிகமாக கொடுக்கல. என்னது? கடலை நான் வெளியில தரமாட்டேனா? மக்களே இதெல்லாம் பார்த்துங்க. நடிப்பு நடிப்பா? ஆக்ஷன். நீங்க தான் ஆக்ஷன் பண்றீங்க. போகும்போது அளவாக தின்னு. முதல்ல உடம்பு வந்து கிடக்குது. உடம்பு வந்து கிடக்குது. நான் நல்லா இருந்தா தான் உங்களுக்கு. நடந்து வர உருண்டு வர்றேன். ஆமா உருடுறேன். எங்க அம்மா வீட்டுல இருக்கல ஒல்லியாத்தான் இருந்தேன். அங்கங்க தவந்துட்டு இருந்தேன். இங்க வந்து உருடுறேன். ஆமா உருடுறேன். முன்னாள் நான் தான் தேய்மான் ஆயிட்டேன். உங்களா என்னாலைக்கு தேய்மானமா? நீங்க வரையில ஒல்லியாத்தானே வந்தீங்க. இப்ப நாள் பாக்கிறதுக்கு லட்சணமா இருக்கிறீங்க. நீங்க போலீஸ் ஆயிருக்கணும். நீ யாருன்னே தெரியாது. போலீஸ் போட்டு ஆயிருந்தேன். ஒரு ராணி கல்யாணம் முடிச்சிருப்பேன். நானும் ராஜாவை கல்யாணம் முடிச்சிருப்பேன். நான் நாட்டுக்கே ராணி. அவருதான் ஓடிட்டாரு. நீ லவ் பண்ண ராஜா. எங்க ஓடிட்டாரு? துண்டக்காரன் துணிக்காரன் ஓடிட்டாரு. சக்கடி சக்கடி சக்கடி. யாரு? நன்றி நன்றி ஒரு ராஜா வந்தாங்க. அவனை கட்டில கூட நல்லா இருக்கு. உக்காதான்னு சொல்லிட்டு எனக்கு தங்கச்சி வாழ்க்கை வீணாக போச்சு. கடலையில ஒரு முத்து வந்துருக்குது, ஒரு முத்து வேகல. முத்து அப்படி இருக்குது. நான் என்ன பண்றது? திருப்பி போடலன்னு ஏன்னா திருப்பி போறதுக்கு தோசையாது. வேற என்ன விஷயம்? சிக்கன் குழம்பு வச்சிருக்குது. தோசை ஊற்றிக்கலாம். நைட்டுக்கு சப்பாத்தி சுட்டுக்கலாம். இட்லி ஊற்றுறதுக்கு மாவு இங்கே இல்லை. தோசை மாவு தான் இருக்குது. துண்டு எடுத்துட்டு போனே. துண்டு எடுத்துட்டு போனா மழை வர்ற மாதிரி இருக்கு. வேகவே இல்லை. நறுக்கு 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 நறுக்கு.
இந்த அம்மாவுக்கு 2 கடலை கொடுக்கலாமில்ல? யாருக்கு? நம்மக்கா அந்த அம்மா கடலை எடுத்து சாப்பிட்டாலும் நல்லாத்தான் இருக்கு. கூட சொல்லிட்டே இருப்பாங்க. பக்கவாயிட்டம். சரி, நாளைக்கு வாய்க்கால் போயிட்டு வந்தேன். நாளைக்கா? நானும் வரேன். லீவு தான் போகணும். செவ்வாய்க்கிழமைக்கு போயிட்டு வந்துடலாம். செவ்வாய்க்கிழமைக்கு இது புகையா வருது. செவ்வாய்க்கிழமைக்கு ரேஷன் கடைக்கு போகணும். லீவு தான் போடலான்ட்டு இருக்கிற. செவ்வாய்க்கிழமைக்கு ரேஷன் கடைக்கு போகணும். ரேஷன் கடை இல்லைன்னா அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைன்னா 20ஆம் தேதிக்கு இங்கே போய் வாங்கிட்டு வேணா வந்துடலாம். வேலைக்கு போனி சரி, நீங்கள் வேணா பஞ்சிங் வச்சு விழுகுமா? இல்லைன்னா அவரும் உழவு வச்சுக்கணும். ரேஷன் கடைக்கா? அக்கா வீடு வரலாங்க. சரி, கோயில் பார்த்துட்டேன். கோயில் பார்த்தீங்களா? வரேன்னாங்களா? வரேன். நான் இப்பயும் கூட ஃபோன் பண்ணி பேசினேன், ஒன்றும் சொல்லல. கடலை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்க. அது கொழுப்பட்டி கிடையாது. மொதல் இருந்ததெல்லாம் இல்லை, மாறிடுச்சு. நான் இது எடுக்கும்போது ஞாபகத்தில் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு போயிட்டு கோயிலில் போயிட்டு முன்னாடி பாவம் பண்ணி கேட்டு வருவாங்கல்ல. ஃபஸ்ட்டு போய் பாவம் பண்ணி கேட்டு வருவேன். அப்போ காப்பு போட்டு போயிட்டேன். காப்பு போட்டேன். அது போயிட்டு வருவார் அந்த ராஜேந்திரன் வாத்தியார். அவர் எனக்கு பாட்டு ஸ்தோத்திரமையாண்ணா கொஞ்சம் பாதுக்கலாம். எனக்கு ஒரு இது எடுத்துச்சு. அப்போ கழட்டிட்டேன். கழட்ட வேண்டியதானே? இது ஒரு பிரச்சனை. யார் பிரஸ்டாண்டேஜா கொடுத்தோம்? அப்புறம் சரிக்கிட்டு வந்து கழட்டிட்டு கவர்மெண்ட் போய் ராபோஜன் எடுத்தாச்சு. எடுத்து அப்புறம் கோயிலுக்குள்ளே கழிச்சா போட்டோம். இதே பார்த்துட்டு டிரைவர் எல்லாமே போட்டுருக்காங்க. எல்லா டிரைவரும் போட்டுக்கிறாங்க. அது ஒரு கிட்ட போட்டுக்கிறாங்க. இதுக்கு இருந்தால் ஒரு பாதுகாப்பு இல்லைங்க. சும்மா நிற்கிற நேரம் இங்கே கழட்டி சுற்றிட்டு இருப்பேன். ஸ்டேரிங் திருப்புறாங்கல்ல, அது மாதிரி இதையும் சுற்றிட்டு இருப்பாங்க. வண்டி ஸ்டேரிங் மாதிரி. என்ன விசேஷம்? விசேஷம்ல ஒன்றும் இல்லை. எனக்கு அதுதான் தெரியும். என்னது? ஏன் துண்டை போத்திட்டு அழுதுட்டு வந்தேன்? நான் எங்கே அழுதுட்டு வந்தேன்? இங்கிருந்து முடியாது அந்த வீதியில். நான் அங்கேருந்தா வரவே இல்லை. இன்னைக்கு பிக் பாஸ் வேற ரொம்ப இது ரொம்ப ஓவராக்கு. கண்ணுக்கு ஊற்றிடாதீங்க. சரி, நம்ம தூங்கிட்டேன். ஏன் இதுதானே செய்யற? நீயே சோறு கொடுத்து தூங்க வச்சிடறேன். ஆமா, அப்புறம் என்ன பண்றது? அப்படி என்ன பண்றது? நானும் எந்த அளவு சோறு தின்னுங்க, டிவிங்க, தூங்குங்க. சோறு விடுங்க, தின்னுங்க, தூங்குங்க. அப்புறம் நைட்டு வேலைக்கு போங்க வாங்க. நீ நைட்டு பகல் போயிடு, நான் நைட்டு போயிடுறேன், பகல் வந்துடுறேன். வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு தெரியும். எதை நோக்கி போகுது? வாட்ச்மேன் வேலைக்கு தான் போக முடியும். என்ன பண்றது? சரி, என்ன பண்ணலான்னு இருக்கிறீங்க சொல்லுங்க. எங்கேயாவது லாங்கில் ஒரு இடம் போயிட்டு வரோம். அதுதான் பெங்களூர் டு சென்னை. அந்த அக்கா கேட்டு போர் அடிக்குது. சும்மா வேலை கம்பெனி கம்பெனி. அன்னைக்கெல்லாம் போயிடணும் அப்படின்ட்டோம். எல்லாம் போகணும் 2 நாள் ஆகுது. அப்படி எதுவும் சொல்கிறீங்க? அதை சுற்றி வச்சு சொல்லுங்க, போகலாம். டைமெல்லாம் ஒத்து வரணும்ல? டைமிங்கில் ஒரு பிரச்சனையும் இல்லை.
கோயம்புத்தூர்லேருந்து துருவா பெங்களூருக்கு இருக்குது ஃப்ளைட்டு. அதுக்கெல்லாம் நீ ஆசைப்படாதேம்மா, கொஞ்சமாக ஆசைப்பட, அவ்வளோக்கெல்லாம் ஆசைப்படாது. சொல்லுங்கம்மா. ஆமாங்கம்மா. இன்னும் ரவுடி மாதிரி வர்றேன், ரவுடி மாதிரி வர்றேன், நைட்டு தூக்கி கட்டிட்டு அதையும் பார்த்துக்கலாம். வாங்கம்மா. நான் கொஞ்ச நாள் செவுத்து பிடிச்சி நடக்கிறதுக்கு. செவுத்து போட்டு நடக்கிறீங்களா? நான் எப்பயும் செவுத்து பிடிச்சி கொஞ்சம் நேரம் நடக்கிறேன். பார்த்து போங்க. முடியாம படுத்து கிடந்தாங்க, இப்பதான் நடக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் செவுத்து பிடிச்சி நடக்கிறாங்களாம்மா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்குங்க. ட்ரைனிங் எல்லாம் ஒய்ஃபோடைய ட்ரைனிங். அவங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பார்க்கலன்னு அந்த அம்மா இந்த அளவுக்கு நடக்காதுங்க. அவங்க எவ்வளோ முயற்சி எடுத்து இந்த அம்மாவை படுத்து கடையே இருந்தாங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, நான் படுத்து படுத்தே இருந்த அம்மாவை இப்படியோ மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துங்க, கறி கஞ்சி எல்லாம் கொடுத்து அப்புறம் அதெல்லாம் கொடுத்து கடைசியில் நடத்தி வச்சிட்டாங்க. இன்னும் 2 வாரத்துக்கு இடத்துல எலும்புக்கறி கேட்குறாங்க. என்ன வாய் பல்லு ஒன்று தான் இல்லைங்க, பல்லு மட்டும் இருந்ததுன்னா இன்றைக்கி கறி பிடியெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. இருந்தாலுமே கறியெல்லாம் சூப் சாப்பிட்றாங்க எல்லாம். சரி அப்படி போயிட்டு இருக்குதுங்க. அதனால் இப்போ என்னென்னா நல்ல முறையாக இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்து உடம்பெல்லாம் பார்த்து நல்ல முறையாக சரி பண்ணி மனைவி ஆஸ்பத்திரியில் போய் இருந்து அந்த அம்மாவுக்கு இருந்துங்க ரெடி பண்ணி விட்டாங்க. நல்லா இருக்கிறாங்க, அம்மாவுக்கு நல்லா இருக்கிறாங்க. அவங்களுக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வாய் கொஞ்சம் ஓவராக இருக்குங்க. நானும் தள்ளித்தான் வச்சேன், நீங்க வந்து இப்படி இடிச்சதுனால திருப்பி வச்சுட்டீங்க. அத்தனை கலாச்சி கிடக்குது, மேலக்கெல்லாம் எடுத்து எல்லாம் கீழே போட்டுட்டு கிடக்குறேன். எல்லாம் பாத்திரத்து பூரா முக்காவாசி பாத்திரத்து போட்டாச்சு. அங்க பழைய பாத்திரமெல்லாம் இருந்துச்சா? ஆமா. சரி, அதெல்லாம் நீங்க எடுத்து செக் பண்ணலான்னு எடுத்தோம். எல்லாம் நல்ல நல்ல பாத்திரமா இருக்குது. வீடு பூசும் போது நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னா, வீடு பூசுனால அடுத்த மாசம் வீடு பூசும் போது 2 பேரும் இங்க வெளியில படுதா விரிச்சு போட்டு உட்காந்துக்குங்க. உட்காந்து பாத்திரம் விலைக்கு இருக்கிற பாத்திரம் எல்லாம் இஸ்டேட்ல எப்படி விலைக்கு கழுவுறீங்களோ அது மாதிரி விலைக்கு கழுவுங்க. அதுதான், அது மாதிரி விலைக்கு கழுவுங்க. சாயங்காலம் உங்களுக்கு ஒரு டீ ஒரு வடை 2 பேத்துக்கு. டீ ஒரு வடை மாமா. என்னது என்னமோ சோறு என்னமோ ஒட்டி கிழிஞ்சு கிடக்குது பாருங்க. இது இத்தனை வருஷமா சீலை கட்டிட்டு எல்லாம் நல்ல முறையாக இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ நைட்டிக்கு மாறிட்டாங்க. அதனால இப்போ கிறிஸ்துமஸ்க்கு எங்க அம்மாவுக்கு ஒரு 3 நைட்டி எடுத்து கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க. சுருக்குன்னு நைட்டி எடுத்து போட்டதுல இருந்து கடிச்சு எங்க அம்மா மாற்றங்க. அப்புறம் நான் தைலத்தை போட்டு தேய்ச்சிட்டேன். என்னன்னு தெரியல, கொஞ்சம் நேரம் இதில் நடப்பனால. ஏன்னா முன்னையெல்லாம் போற எப்படி இந்த கேட்டுக்கு வரைக்கும் போவேன். இப்ப அந்த நிலம் தெரியுதுல, கேட்டுக்கு போகணும்னு அந்த செவுத்து புடிச்சுதான் போகணும். என்ன பண்றது, அதுக்கு பாம்பு வந்ததுன்னு சொன்னாங்கல்ல. மறுபடியும் இன்னைக்கு சுடு தண்ணி காய வச்சு ஊத்தி விட்ட. சொல்லுங்க. ஒரு நிமிஷங்க மேடம் இருங்க. வாரம் கத்தாம இருக்குது. வாரம் வெள்ளிக்கிழமைங்க வாரக்காரம் வெள்ளிக்கிழமை இங்க சந்தைங்க. அதனால என்ன பண்ணலான்ட்டுக்கிறேன்னா, நம்ம வீட்டு சும்மாதான் உட்காந்துக்குதுங்க. அதனால 4 தேங்காய் கொண்டு போயிட்டு கோளாரட்டி போய் ஒரு 10-20 காய் கொண்டு வந்துட்டு வெள்ளிக்கிழமை எங்க அம்மாவை கோயில் முன்னாடி உட்கார சொல்லிடுறேங்க. வந்து நீங்க வந்து பிரிப்படுறவங்க வந்து தேங்காய் வாங்கிக்கோங்க.
ஜோடி 50 ரூபா தானே. ஏன்னா அதுக்கு எத்தனை ரூபாய்க்கு காசு வேணுங்கல்ல. அதனால் நீங்கள் தேங்காய் விலையை பார்க்காதீங்க, அதுக்கு எத்தனை ரூபாய்க்கு காசு வேணும். ஒரு ஜோடியாவது நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு ஆகும். சரிங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீ அடுத்தது நாம் என்னென்ன நம்ம தானே நம்ம லைஃப் மாற்றி மாற்றி சோத்து கத்தால சோத்து கத்தால அந்த இவ்வளவு நீளம் முக்குது பாரு. அந்த வீட்டு வீட்டு பக்கம் வாசப்படிக்குள்ள வச்சுக்கிறாங்கல்ல உள்ளுக்குள்ள. ஆமா, கேட்டு சாத்துற பக்கத்தால பக்கெட்டுக்குள்ள மண்ணை போட்டு அது உள்ள ஒரு நாட்டு பூச்சி வந்ததுனாலதான் அதுக்கு பிற்பாடு இப்போ அதுக்கு பிற்பாடு இப்போ அதையும் அங்கே போட்டு அது பக்கெட்டில் மண்ணை போட்டு அதையும் வச்சு அது அவ்வளோ தூரம் வளர்ந்து வந்துக்குது. இப்போ போய் பொறிக்கிறேன்னு பூரா பூடுங்களா அப்படின்னாரு. பூரா இது பிள்ளை பூரா பிடுங்கி விட்டுறலா அப்படின்னாரு. இப்போ வரல வேண்டாம், அதான் நான் வேண்டான்ட்டு. இப்போ வரல வேண்டாம். காலையிலையும் கூட வேண்டாம், சுடுதண்ணி காய வச்சு ஊத்துனாலே போதுன்ட்டு நான். இல்லை அது என்னமோ மருந்து ஊற்றுனா வேண்டாங்க. ஆமாம் ஆமாம், மருந்து இருக்குது, அதை ஊற்றினாலே போகுது. வேறு வரணுமா வெளியே? வேறு சும்மா அது பண்ணக்கூடாது, அந்த வேறு வெளியே வரணும். அப்போ வராது, பில்லு முளைக்காதப்போ. அது அதை கொண்டு வந்து எத்தனை பக்கெட்டு இங்கே இருக்குது. அதை கொண்டு வந்து அங்கே வச்சோம் அப்படின்னுதுன்னா வெளி இந்த உள்ளு வாசு பிடிக்குது. ஆமா, கேட்டு சாத்துட்டு இந்த பக்கத்தால அங்கே வச்சுட்டா போதும். அது வீட்டுக்கு போனாலும் அது பக்கெட்டுக்கு வைக்கிறது இருக்குது இருக்குது இருக்குது. கத்தாழைங்கிறது 2 சப்பு, கல்லிங்கிறது வந்து சப்பாத்தி கல்லிங்கிறது இப்படி சப்பட்டியா இருக்கு, அது வேற. இது வேற, இது வராது, அது பூச்சி வராதுல. அது என்ன வேறு விட்டுது? என்னங்க என்ன வேறு? சாப்பிட்றீங்களா? தட்டி தட்டா? நான் இந்த கடலை உயிர் எனக்கு, இந்த கடலை பொரியுமும் உயிர். பல்லு போனதுலேருந்து அதெல்லாம் போச்சு. இப்போ நான் கூட ஒரு நாள் சொன்னனால உங்கள்கிட்ட நீ மறந்துட்டேன். நிலக்கடலை வாங்கிட்டு வந்து நல்லா அந்த பொட்டெல்லாம் புடச்சி ஊறி. அது எதுக்கு நம்ம கம்பெனியில் போய் இந்த அக்காவி கம்பெனியில் போய் ரேவதி அவி ஒரு காட்டில் போய் கேட்டோம்னாலே போதும். என்ன காய்? அதை சொல்லல, பொறிச்சு அதுங்க வறுத்து கடலையை சொல்கிறேன் நான். வறுத்து கடலையா? வறுத்து கடலை வந்து கம்பெனியில் போய் ரேவதிக்கா கம்பெனிலேயே இருக்குது, வறுத்து கடையில் கொண்டு வந்து அரைச்சு அதை மாவாட்ட உருண்டை பண்ணி தரேன்னா உருண்டை பண்ணி தரேன், இல்லைன்னா அச்சே இருக்குது ஒரு பாக்ஸு 30 ரூபா தான் 40 ரூபா தான் வரும். நான் வேணா நாளைக்கு வரையில வேணா வாங்கிட்டு வரேன். அது வாங்கிட்டு வந்து சர்க்கரை போட்டு, சர்க்கரையெல்லாம் போட வேண்டாம், சும்மாவே. ஆமா, அது அச்சு தானே, அதனால அது வேணா முறுக்க வாங்கிட்டு வந்து நேற்று 2 முறுக்கு தான் தின்னேன். அது என்னமோ இருக்கிறக்க நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல பிரிய அந்த திங்கலாமன்னு இருக்குது, இல்லைன்னா அது எதுனாலும் வேண்டாம்னு தான் இருக்குது. இந்த அண்ணங்கிட்ட சொல்லிங்க, இதுன்னு விடத்தலைக்கு தான் இருக்குது, போய் வண்டி எடுத்துகிட்டு வந்து நான் ஃபோன் பண்ணுறேன், அந்த அண்ணன் இவத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவார். அச்சு வச்சுட்டீங்கன்னா போதும். கேட்டு கத்தம் இருக்குதுல்ல, இருக்குது இங்கே வெளியே அங்கே ஒன்று நட்டி வச்சிட்டாலும் போதும், அது வேறு அப்படியே பிடிச்சிக்கும். அது வேற அப்படியே அங்கே அந்த மயிலம் செடி வச்சுருந்தீங்க, ஆமாங்க, அங்கே வச்சுட்டாலே போதும். பக்கெட்டில் இங்கே உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுட்டா போதும். அந்த விதை இருக்குதுல்லங்க, அந்த விதையை அப்படியே வைங்க, அப்படியே அந்த இடத்துல போட்டு வெயில் தாக்கு முடியாம உள்ளுக்குள்ள காய் நல்லா பிடிச்சிருச்சு வேறு. முருங்காய் வந்துருச்சா? நல்லா சரியான காய், சரி பெரிய செடியாகி வந்துருச்சு. அது நான் மூட்டு பக்கம் ஒன்று வச்சோம்னா முடியாது.
அவங்க தான் சொல்கிறாங்களாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க தான் சொல்கிறாங்களாச்சு. ம் சரி நான் போயிட்டேன். ஏன்